சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சூரக்குடி கண்மாயில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிரேகா வழங்க கேட்கலாம். சசிரேகா, வணக்கம். முழு விவரங்கள். கண்டிப்பாக ரவினா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆலங்குடி கிராமத்தில் மேலமாகாணம் சூரக்குடி கண்மாயில் ஊத்தா மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 3 ஆண்டுகளுக்கு கண்மாயில் மீன்கள் பிடிக்காமல் வளர்க்கப்பட்டு இன்று ஊத்தா மீன்பிடி திருவிழா அறிவிக்கப்பட்டது. சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் கையால் முடையப்பட்ட ஊத்தா மீன்பிடி கூடையுடன் மீன்பிடி வீரர்கள் வருகை தந்து காத்திருந்தனர். இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க கிராமத்தினர் கிராம தெய்வத்திற்கு வழிபாடு செய்து கண்மாய் பராமரிப்பு நிதிக்கு கட்டணம் வசூல் செய்த பின் மீன்பிடிக்க அனுமதி அளித்தனர். இதில் மீன்பிடிக்க அனுமதி கிடைத்ததும் மீன்பிடியாளர்கள் போட்டி போட்டு வேகமாக ஓடி சென்று கண்மாய்க்குள் இறங்கி மீன்களை பிடிக்க தொடங்கினர். இதில் கட்லா, கெண்டை, விரால் என வளர்ப்பு மற்றும் நாட்டு வகை மீன்கள் ஏராளமாக இருந்தனர். இதனால் போட்டி போட்டு ஊத்தா கூடை மூலம் உற்சாகமாக அனைவரும் பிடித்தனர். மீன் பிடித்த விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் 5 கிலோ முதல் 10 கிலோ வரை மீன்கள் கிடைத்ததால் சாக்குப்பையில் மகிழ்ச்சியுடன் எடுத்து சென்றனர். தொடர்ந்து ஆலங்குடி, கூத்தக்குடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் இருந்து வருகை தந்த கிராம மக்கள் கண்மாய் இறங்கி வலை மூலம் மீன்களை பிடித்து சென்றனர். ஏராளமான கிராம மக்கள் கரையில் நின்று ஊத்தா மீன்பிடி திருவிழாவை கண்டுபிடித்தனர். ரவினா. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.